பணம், வேலைவாய்ப்பு, ஆரோக்கியம், சொத்துக்கள் சம்பந்தமான முக்கியமான உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற வேண்டுமா? சோடசக்கலை நேரத்தில் வேண்டினால் நிச்சயமாக நிறைவேறும். இன்றைய பதிவில் சோடசக்கலை நேரம் என்றால் என்ன, என்றைக்கு வருகிறது, என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதலில் சோடசக்கலை நேரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சந்திரனுடைய 16வது கலை வெளிப்படக்கூடிய அந்த நேரத்தை தான் சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்போது தொடங்கி எப்போது முடியும் அப்படின்னாக்கா, அமாவாசை திதி அல்லது பௌர்ணமி திதி, இந்த திதியினுடைய முடியக்கூடிய கடைசி 1 மணி நேரமும், பிரதமை திதி தொடங்கக்கூடிய முதல் 1 மணி நேரமும் சோடசக்கலை நேரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் திரிமூர்த்திகளாகிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவருடைய அருளும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வேண்டுதல் வைத்தால் அது அப்படியே நடக்கும். இப்படிப்பட்ட சோடசக்கலை நேரம் எப்போது வருகிறது என்றால் 1/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. எந்த நேரம் அப்படின்னாக்கா, இரவு 10:07 முதல் இரவு 12:07 வரை சோடசக்கலை நேரம். இந்த நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையிலே கணிதம் செய்திருக்கிறேன். இந்த சோடசக்கலை நேரம் மிகவும் அற்புதமான சோடசக்கலை நேரம். காரணம் என்னென்னா, சித்ரா பௌர்ணமியினுடைய தொடர்ச்சியாக வருகிறது. எனவே மிக ஒரு பிரம்மாண்டமான ஆற்றலை அந்த நேரத்தில் பிரபஞ்சம் நமக்கு வழங்கும். இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். சோடசக்கலை நேரத்தில் பூஜை அறைக்கு சென்று பூஜை அறையை சுத்தம் செய்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து அமைதியாக அமர வேண்டும். மன அமைதி ரொம்ப முக்கியம், மன தெளிவு ரொம்ப முக்கியம். இது மாதிரி அமைதியாக அமர்ந்து உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற வேண்டும். பணமாக இருந்தாலும் சரிங்க, சொத்தாக இருந்தாலும் சரிங்க, கடன்களாக இருந்தாலும் சரி, கடன் தேரணும், சொத்துக்கள்லாம் பிரச்சனை தேரணும், ஏதாவது ஒரு முக்கியமான கோரிக்கையை முன்வைத்து உருவ மத்தியில் உங்களுடைய எண்ணங்களை குவிக்க வேண்டும். குவித்து உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள், இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். ஓம் ரீங் சிவ சிவ, ஓம் ரீங் சிவ சிவ என்று 108 முறை சொல்ல நிச்சயமாக நீங்கள் நினைத்த அத்தனையையும் இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி தரும். என்னிடம் ஜாதகம் பார்க்க வேண்டுமென்றால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9092120588. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி என்னிடம் பேசலாம். வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பொறுமையாக எளிதில் புரியும்படி சொல்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.